நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட போன்ல சொன்னீங்கல்ல, அந்த பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. என்ன? எனக்கு பதிலா நீங்க போனதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவன் யோசிக்கிறானா, அவன் சாதாரணமா யோசிச்சிருக்க மாட்டான். நீ என்ன சொல்ல வர தமன்னா? இல்ல சித்தப்பா, எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. அவன் என்ன வர சொன்னதே என்ன கொல்றதுக்காக தான் நினைக்கிறேன். அதனால அவங்க இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அவன் உன்னை கொல்லணும்னா அவன் அங்கதானே இருந்தாகணும். இன்னைக்கு நாம இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம வேற ஒரு இடத்துல இருந்து கூட ஒருத்தரை கொல்ல முடியும் சித்தப்பா. ஓ, அதனால அவன் என்கிட்ட பேசும்போது நான் அவன் இருக்கிற இடத்த அவன் போன் காலை வச்சு ட்ராப் பண்ணி அந்த இடத்த உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க அங்க போய் ஒண்ணு இன்ஜெக்ஷன் போட்டு அவனை கொன்னுடுங்க. அப்படி முடியலன்னா இவங்க கொடுத்த இந்த மோதிரத்தை அவன் உடம்புல அழுத்திட்டு தப்பிச்சுட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் அவங்க பாத்துப்பாங்க. ம். தமனா, நீயும் ரொம்ப ஸ்மார்ட்டான மூவ் தான் பண்ற. நீ அந்த வீட்டுக்குள்ள வந்து இறங்குற நேரத்துல நானும் என்னோட சுய ரூபத்துல அந்த வீட்டுக்குள்ள போய் அவன் அங்க இருக்கானா இல்ல நீ சொல்ற மாதிரி வேற எங்கேயாவது இருந்துட்டு உன்னை அங்க வர வச்சிருக்கானான்னு பார்த்து சொல்லிடுறேன். அதோட அவன் நீ சொல்ற மாதிரி வேற எங்கேயாவது உட்காந்து உன்னை கொல்ல பிளான் பண்ணியிருந்தா அதையும் நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். ஆனா நீங்க வீட்டோட பின்பக்கமா போங்க. ஏன்னா அவன் கண்டிப்பா அங்க நடக்கிறது எல்லாத்தையும் சிசிடிவி கேமரா வச்சு வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பான். நான் முன்பக்கமா போனா கூட அவன் ஏதோ ஒரு பாம்பு உள்ள வந்துருச்சுன்னு தான் நினைப்பான். தமன்னா கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்கா. என்ன இருந்தாலும் அவளும் மூலக்காரி தான். சித்தப்பா அலர்ட்டா இருங்க. நான் ரெடியா தான் இருக்கேன். நான் சொன்னதை செஞ்சிடுவேன். சாயங்காலம் 6 மணிக்குள்ள போலீஸ்ட சொல்லிடுவேன். என்ன பயம் விட்டு போச்சா? அப்படியா? சரி சரி, நீ டென்ஷன் ஆகிறதெல்லாம் இருக்கட்டும். நான் சொன்ன மாதிரி முதல்ல நீ கதவை திறந்து பாரு. நான் என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கே தெரியும். மேடம், சித்தார்த்து தான் ஃபோன் பண்றான். அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுங்க. சார் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். ப்ளீஸ் சார். பாவுண்டி உன் தாடிக்காரன் எவனோ பண்ண சதியில சிக்கின்னு முழிக்கிறான். அக்கா, என்ன அவனுக்கு பிடிக்கலனாலும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனை யாரும் எதுவும் செய்ய நான் விட மாட்டேன்க்கா. சார் நான் பணத்தை அசோசியேஷன் ஆபீஸ்ல வாங்கி கவுண்ட் பண்ணி வைக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சார். என்ன சித்தார்த்தார் சொல்றீங்க? நானும் தானே உங்க கூட இருந்தேன். நீங்க பணத்தை எடுத்துட்டு போகும்போது நான் பார்த்தேனே சார். நீங்க தானே உங்க கையில பணத்தை எடுத்து லாக்கரை லாக் பண்ணீங்க. அந்த லாக்கரை யாரும் அவ்வளவு சீக்கிரம் எதுவும் பண்ண முடியாது. அதுவும் உங்களுக்கு தெரியும் தானே? சார் தெரியும் சார். நான் லாக்கர்ல உள்ள வைக்கும் போது ஒரிஜினலா இருந்த நோட்டு எப்படி திரும்ப எடுக்கும் போது ஃபேக்கா மாறும். சார் உங்களுக்கு எப்படி ஷாக்கா இருந்துச்சோ அதே மாதிரி எனக்கு அதிர்ச்சியா தான் சார் இருந்தது. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு சார். அதான் எனக்கும் டவுட்டா இருக்கு. சார் நீங்க சொல்றதுதான் சார் எனக்கும் டவுட்டா இருக்கு. சார் என்ன சொல்றீங்க நீங்க? சார் பணம் ஃபேக்குன்னு பேங்க் போகாம உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹலோ, என்ன பேசுறீங்க நீங்க? நான் என் வைஃப் சொல்லி டவுட் பட்டு தான் வீட்ல இருக்க கவுண்டிங் மெஷின்ல ரீகவுண்ட் பண்ணேன். அப்பதான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சது. அதான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்ல சார். சார் உங்க ஒய்ஃப் என்ன பெரிய கடவுளா? அந்த நோட்ல பிரச்சனை இருக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு. சித்தார்த், என்னப்பா இந்த ஆள் ஏன் இப்படி பேசுறான்? என்னடா? என்னாச்சு? என்ன சொல்றாரு அவரு? தாத்தா, அந்த ஆள் புரிஞ்சுக்காம என்ன டவுட் பண்றாரு தாத்தா? தாத்தா, அந்த போனை என்னாண்ட குடுக்க சொல்லுங்க. ஏய், என்னம்மா நீ? என்ன தாத்தா குடுக்க சொல்லுங்க. சித்தார்த் கொடுப்பா. என்ன தாத்தா நீங்களும்? கொடுப்பா. குடுறா. இந்தாம்மா. ஹலோ, நான் ராணி பேசுறேன். அவ யமகாதிக்கு கொஞ்சம் ஹார்ஷாவே பேசுங்க. ஓகே. என்னங்க இப்போ வரைக்கும் பணம் ஃபேக் அது இதுன்னு கதை விட்டுட்டு இருந்தாரு. இப்போ நீங்க வந்து என்ன சொல்ல போறீங்க?
என்ன சொன்னீங்க? அவன் கதை விடுறானா? ஆமாங்க, நான் இருக்கும்போது பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இப்போ வந்து பேங்க் போற வழியில நீங்க ஃபோன் பண்ணீங்க, அதான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லி அது இதுன்னு என்கிட்ட சொல்றாரு. ஏதோ பணத்துல தப்பு இருக்குன்னு நீங்க சொன்னதுனால அதை இப்ப செக் பண்றேன்னு சொல்றாரு. இது கதை இல்லாம என்ன மேடம்? ஹலோ, பார்த்து பேசுங்க. இந்த குடும்பம் ஸ்வீட் அசோசியேஷனுக்கு நிறைய குத்துக்குதே தவிர அதுல இருந்து ஒரு பைசா கூட எடுத்ததில்ல. அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வட்டி முதலுமா. இப்ப 15 கோடி அபேஸ் பண்ண பாக்குறீங்களா? நாங்க அபேஸ் பண்ண பாக்குறோமா? என்ன இன்னமோ உங்க மேலதான் டவுட்டா இருக்குது. ஏய், என்ன உளறீங்க? பணத்தை உங்க புருஷன் ஆட்டை போட்டு கதை விட்டுட்டு இருக்காரு. நான் விஷயம் தெரிஞ்சு இது வரைக்கும் வெளியில சொல்லாம இருக்கேன். நீங்க இதையும் பேசுவீங்க, இதுக்கு மேலையும் பேசுவீங்க. இங்க பாருங்க, பணம் எப்படி போச்சோ அப்படியே திரும்ப வரும். பணம் வரும், வர வெப்பேன். ஆனா அதுக்கு முன்னால வார்த்தையை விடுற வேலைலாம் வச்சுக்க கூடாது. மா, அவ இறங்கிட்டால, கதை கந்தலாயிடும் போல இருக்கு. ஏய் சுமாரடா, அவளால ஒன்னும் கிழிக்க முடியாது. சரி, இந்த பிரச்சனையை விட அந்த பிரச்சனையை கவனிப்போம். தமனாக்கு ஃபோன் பண்ணி அங்க என்ன நடக்குதுன்னு கேளு. சரிம்மா, நான் போய் ஃபோன் பண்ணி கேட்டு வரேன். போ, அது வேற திக்கு திக்குன்னு இருக்கு. சீக்கிரம் போ. சரி, இருங்க போறேன். சரி, அந்த பணத்தை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னால நான் ஒரு விஷயத்த சொல்லுகிறேன். என்ன மேடம்? அந்த பணத்தை யாரு ஆட்டைய போட்டு தாடிகாரனை இப்படி சிக்க வச்சிருந்தாலும் அவங்களுக்கு நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹலோ, என்னங்க பணத்தை என்ன பேங்க்ல கட்டாம உங்க புருஷன் வந்து ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காரு. நீங்க என்னன்னா என்கிட்ட வந்து பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மரியாதையா பணத்தை சீக்கிரம் கட்டுற வழியா பாருங்க. ஏமா, என்ன அந்த ஆளே இதை இப்ப வரைக்கும் இஷ்யூ ஆக்காம இருக்கான். நீ இப்படி அவங்ககிட்ட பேசினா அவன் டென்ஷன் ஆட மாட்டானா? தாத்தா, இதான் இருக்கிற பெரிய பிரச்சனையே. என்னமோ அந்த அந்த பணத்தை எடுத்த மாதிரி அவர்கிட்ட போய் வான் பண்ணிட்டு இருக்கா. ஏன் அவனே எத்தந்தா? என்னம்மா சொல்ற? ஆமா தாத்தா, அவனும் இதுல உடந்தேன் தான் எனக்கு தோணுது. என்னம்மா தாத்தா, எதையும் நிரூபிக்காம பேசுறது தப்பு. நான் நிரூபிக்கிறேன். பேசாம அன்னைக்கே கட்டியிருக்கலாம். தர்சினி, இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் தாடிகாரன இந்த வாட்ச கட்டிக்க சொல்லி குத்துரு. ஏய், அவகிட்டே திருப்பி கொடு. தாடிகாரன டென்ஷன் ஆகாம இருக்க சொல்லு. இந்த ராணி இதுக்கு பின்னால இருக்கிற எல்லா கருப்பாடையும் அடிச்சு துவச்சு வெளியே கொண்டு வருவா. ஏய் ராணி, இந்த மாதிரி நேரத்துல எதுக்கு இதெல்லாம் சீரியஸ்னஸ் தாத்தா, புரியாம? தாடிகாரனை போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். மா, என்னம்மா இவ இப்படி கெத்தா பேசுறா? அவன் இந்த பணத்தை யார் ஆட்ட போட்டது, இதுக்கு பின்னால யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க போறானாம். ஐயோ அம்மா, அவ லேசுப்பட்ட ஆள் இல்லம்மா, கண்டுபிடிச்சிட போறாமா? சும்மாரடா, இவளால இந்த விஷயத்துல ஒன்னும் செய்ய முடியாது. சரி, தமன்னா கிட்ட இருந்து ஏதாவது நியூஸ் வந்ததா? தமன்னாவும் சரி மாமாவும் சரி எவ்வளவு ஃபோன் பண்ணியும் ஃபோன் எடுக்கல. ஷிஷோ, அங்க என்னாச்சு ஏதாச்சும், அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்னடா? டேய் சித்தார்த், நீ கொஞ்சம் அமைதியா இருடா. தப்பு செய்யாத வரைக்கும் யாருக்காகவும் நாம பயப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து என்ன நடந்துச்சுன்னு நல்லா யோசிச்சு பாருப்பா. ஆமா சித்தார்த், நீ கொஞ்சம் யோசி. ஆமா, ஏன் இன்னும் கதவு திறக்காம இருக்க? என்ன சாக பயமா இருக்கா? தமன்னா, நீ அவசரப்பட்டு ஒரு தப்பு பண்ணிட்ட. நான் வேற இடத்துல இருக்கேன்னு நீ கண்டுபிடிச்சிட்ட. ஆனா நீ இருக்கிற இடத்துல பாம் இருக்கு. அது உனக்கு தெரியாதுல்ல? தெரியும்டா. அதுவும் நீ சொன்ன நரகோங்கிற ரூம் கதவை திறந்தாலே வெடிக்கும்னு தெரியும். ஓ, அந்த கதவை திறந்தாதான் வெடிக்கும்னு ஏதாவது ரூல் இருக்கா என்ன?
நான் தப்பிச்சிட்டேன். ஆனா முடிஞ்சா நீ தப்பிச்சுக்கோ. தமனா, நீ தப்பிச்சிட்டேன்னு சந்தோஷப்படாத. நான் தப்பிச்சிருவேன். உனக்கும் உன் கும்பலுக்கும் இருக்கு. இது சித்தப்பா கிட்ட சொல்லிடலாம். ஹலோ தமன்னா, அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்ல சித்தப்பா, நான் சேஃப் தான். அவன் வெளியே வரப்போறான். அவனை நீங்க விட்டுறாதீங்க. நான் ரெடியா இருக்கேன் தமன்னா. சரிங்க சித்தப்பா. இவன் தானா அது? முதல்ல மாஸ்க் கட்டுங்க. யாருன்னு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்மள மிரட்டிட்டு இருந்தது இவதானா? தமன்னா, அது சரி, இவ யாரு? இவளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ஒருவேளை பொம்மிக்கு இவளுக்கு என்ன சம்பந்தம்? அவளை நாம கொன்னதுக்கு இவ எதுக்காக நம்மள பழி வாங்கணும்? சித்தப்பா, அது தெரியாம தான் நானே டென்ஷனா இருக்கேன். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. ஏய், நீ எப்படி தப்பிச்ச? என்ன கொன்னுடாதீங்க ப்ளீஸ். இவ்வளவு உங்களுக்கு தெரியுமா? நான் உங்க அத்தையும் மனோவும் சொல்லி ராணி உருவத்துல போய் ஒருத்தைய கொலை பண்ணனே, அந்த ஹிட்டி பொண்ணு இவதான். அவளா இவ? இதுல நான் கொத்தி கொன்னுட்டேனே, ஆனா எப்படி திரும்ப வந்தா? அது சரி, இவ எப்படி ஆம்பளை குரல்ல பேசுனா? சித்தப்பா, இப்ப இருக்கிற டெக்னாலஜில இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. கேஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி பேசிருப்பா. ஆனா இவளால இதை தனியா செஞ்சிருக்கவே முடியாது. ஆமா தமனா, இவள சும்மா விடக்கூடாது. ஆமா தமன்னா, கண்டிப்பா இவ பின்னாடி இருந்து வேற யாரோ தான் ஆபரேட் பண்றாங்க. அவங்களையும் கண்டுபிடிச்சி சேர்த்து வச்சு இவங்க 2 பேரையும் கொல்றேன். உங்க கையில இருந்த பணம் மிஸ் ஆனது அசம்பாவிதம் தான். ஆனா
இந்த கேஸ்ல வேற வழியே இல்ல. நீங்க பணத்தை கட்டுனா மட்டும்தான் தப்பிக்க முடியும். என்னடா இது வளவளன்னு பேசிட்டு இருக்காங்க. இந்நேரத்துக்கு போலீஸ் வந்திருக்கணுமே. ஆமாம்மா, ஏமா இன்னும் போலீஸை காணோம்? நானும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி விடு, நேத்ரா ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டான். கூடிய சீக்கிரம் போலீஸ் வந்துடும். யாரோ பிளான் பண்ணி தான் தாடிகாரனை இதுல மாட்டி விட்டுக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது முன்ஜாமீன் வாங்க முடியுமான்னு பாருங்க வக்கீல் சார். ஆஹா, அவங்க சைடுல என்ன சொன்னாங்க சித்தார்த்? என்ன சித்தார்த் சார், என்ன இப்படி ஆயிடுச்சு? வேற வழி இல்ல. அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாருமே வற்புறுத்துறாங்க. அதனால வேற வழி இல்லாம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். இந்த விஷயத்துல போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது தவிர்க்க முடியாத விஷயம். முடிஞ்சா பணத்தை கட்டி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ற வழியை பாருங்க. எல்லாமே கைமீறி போயிடுச்சு சார். எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் போலீஸ் ஆன் த வேல இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி பணத்தை உடனே அரேஞ்ச் பண்ணி கட்டினா தான் இந்த அலிகேஷன்ல இருந்து நீங்க தப்பிக்க முடியும் பாருங்க. சப்போஸ் கோர்ட்ல இந்த கேஸை நாம நடத்தணும்னு முடிவு பண்ணா உங்களை அரெஸ்ட் பண்றத தடுக்க முடியாத ஒரு விஷயமாவே போயிடும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் உங்ககிட்ட. முடிவு பண்ணி சொல்லுங்க. நான் கிளம்புறேன் சார். சரிங்க ஐயா சார். வரையா. என்ன தாத்தா இது இப்படி ஆயிடுச்சு? தாத்தா, நான் இருக்கிற வரைக்கும் தாடிகாரனை எந்த போலீஸும் எதுவுமே பண்ண முடியாது. என்ன ராணி, என்ன புரியாம இதே மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன ஐஜியோ கமிஷனரோ பர்சனலா தெரியுமா? இல்ல நீ சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு போலீஸ் இவனை விட்டுட்டு போயிடுமா? ஏன் இப்படி அறிவுகிட்டத்தனமா பேசிட்டு இருக்க? இங்க பாருங்க, தாடிகாரன் தப்பு பண்ணலன்னு என் அடி மனசுல இருந்து நம்பிக்கையோட நான் பேசுறேன். தாடிகாரனை யாராலையும் தொட முடியாது. அதுக்கு இந்த ராணியோட கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஏய், என்னடா இவ? ராணி, நீ புரியாம பேசாத, கொஞ்சம் அமைதியா இரு. தாத்தா, முதல்ல தாடிகாரனை எதை பத்தியும் யோசிக்காம போய் பத்து தூங்க சொல்லுங்க. இப்ப என்னத்துக்கோசரம் இங்க நிக்கிறானா? மறுபடியும் வந்து பேசிதானே ஆகணும். ராணி, பணத்தை வேற எங்கேயாவது அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு நானும் யோசிக்கிறேம்மா. தர்சினி, நான் தான் சொல்லிக்கினே இருக்கிறேன்ல, தாடிகாரனை ரூமுக்கு போ சொல்லு. பொறுமையா இருடா. மனசை ஒருநிலைப்படுத்தி விழிப்புணர்ச்சியோட முயற்சி பண்ணா மட்டும்தான் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும். ஆனா அது முழுக்க முழுக்க உன் கையில தான் இருக்கு. ஏன்னா வரப்போறது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஐயா சொன்னதும் ஒரு வகையில நல்லதுதான். இம்மா பெரிய பிரச்சனை வந்துக்குது, இதை தெரிய வைக்கதான் அவரு முன்னாடியே என்னாண்ட சொல்லி என்னை தெளிவு பத்திக்கிறாரு. அவர் சொன்னதுனால தான் நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் யோசிச்சு நிறுகிறேன். இதுல நான் புத்திசாலித்தனமான வேலையை செய்யணும். எப்படி யாரு காய நகர்த்தினாலும் அதுக்கு ஏத்த மாதிரி நான் சமாளிச்சு போய்கினே இருக்கணும். வந்துடுறேன்க்கா. என்ன அஞ்சல இது? இதை யாரு பண்ணிருப்பா? மா, ஒருவேளை அவ நேத்ரா போட்ட பிளான் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாளோன்னு பயமா இருக்குமா? என்னம்மா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், சிரிச்சிட்டு இருக்கீங்க? மா, இங்க பாருங்க, அந்த ராணி மட்டும் ஏதாவது பண்ணிட்டா அப்புறம் இந்த சித்தார்த்தா அரெஸ்ட் பண்ணவே முடியாது. டேய், சும்மா டென்ஷன் ஆகாத. அந்த ராணிக்கு வாய் தான் பெருசு, ஆனா அவ சுத்த வேஸ்ட். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவ தலை கீழே நின்னு தண்ணி குடிச்சா கூட சித்தார்த்த ஜெயிலுக்கு போறதை யாராலையும் தடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நானும் நேத்ராவும் கச்சிதமா பேசி ஏற்பாடு பண்ணிருக்கோம். என்னம்மா சொல்றீங்க? சொல்றேன்டா. சொல்லுங்க மேடம். ரொம்ப நாள் ஆச்சு, வர வர போனும் பண்றதில்ல. எப்படி இருக்கீங்க? அப்புறம் மேடம், சாவித்திரி மேடம் எப்படி இருக்காங்க? 2 பேரும் சேர்ந்து தான் கான்ஃபரன்ஸ் கால்ல இருக்கோம். அந்த லைன்ல தான் உங்களை கூப்பிட்டேன். அவங்களும் லைன்ல தான் இருக்காங்க. ஓ, அப்படியா? என்ன வக்கீல் சார், எப்படி இருக்கீங்க? இருக்கேன் மேடம். ஏதோ நீங்க எல்லாம் பார்த்து அப்பப்ப வேலை கொடுத்தா என் வாழ்க்கை பிரைட்டா இருக்கும் மேடம். சரியா சொன்னீங்க. வேலை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கோம். அப்புறம் நேத்து நடந்த விஷயம் கேள்விப்பட்டீங்களா? தெரியும் மேடம், நீங்க தான் முன்கூட்டியே சொல்லி வச்சிருந்தீங்களே.
ஆமா வக்கீல் சார், ஒரு சம்பவம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அது என்னன்னு சொல்லல. நடந்ததுக்கு அப்புறமா அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. மேடம் நீங்க ரொம்ப உசார் மேடம். வெளியில விஷயத்தை கசி விடாம வேலையை முடிச்சிருக்கீங்களே. அமௌண்ட் வேற பெரிய அமௌண்ட் ஆயிடுச்சே. இது பாருங்க வக்கீல் சார், சித்தார்த் அரெஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்காக அவன் பொண்டாட்டி ராணி ஏதாவது பண்றதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுவா. அவ என்ன பண்ணாலும் சரி, அது நடக்கவே கூடாது. பாத்துக்கலாம் மேடம், நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் இருக்கேன் மேடம். இத பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் சித்தார்த்த சும்மா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனா மட்டும் பத்தாது. வீட்ல இருந்து அவனை அடிச்சு தரன்னு 4 பேர் பாக்குற மாதிரி இழுத்துட்டு போகணும். செம காண்டில் இருப்பீங்க போல. பண்ணிட்டா போச்சு மேடம்.